வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேடிபிசிபி சர்வீஸ். இது பார்த்திங்கன்னா ஒரு ஏஜி நான் இன்வெர்ட்ரு ஏசியோடைய பிசிபி, ரெண்டோர் பிசிபி. என்ன கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா டெட் கம்ப்ளைண்ட். பிசிபி ஆன் ஆகலை அப்படின்ற கம்ப்ளைண்ட்டு தான். இது என்ன கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா பாருங்கள். ஆக்சுவலாக இது டிசி மோட்ரு உள்ள இன்டோர் போர்டு. இது 7815 ரெகுலேட்டர் ஐசி இருந்த இடம். அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இந்த கப்ளரு, இந்த 100K ரெசிஸ்ட்ரு, சாரி ஃப்ரெண்ட்ஸ் 100 ohms ரெசிஸ்ட்ரு, இது இந்த கப்ளரு. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இந்த 7815 இந்த ரெகுலேட்டர் ஐசி எல்லாமே ஷார்ட்டு. அப்புறம் இந்த எஸ்எம்பிஎஸ் ஐசி இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ ஸ்மூத் பவர் சப்ளை ஐசி தான். ஒரு நிமிஷம் இருங்க, நான் பேக் சைடில் திருப்பி காட்டுறேன் பாருங்கள். டிஓபி 253PN அதான் இந்த ஐசியோடைய நம்பரு. இது எல்லாமே ஷார்ட்டு. ஆக்சுவலாக அதெல்லாம் இந்த பிசிபி டெட் கம்ப்ளைண்டில் இருக்குது. எஸ்எம்பிஎஸ் ஃபெயிலியர் ஆகிருக்கு. எஸ்எம்பிஎஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள். இப்போ அதில் போன காம்பனண்ட்லாம் நான் காட்டுறேன், ஒன்று ஒன்றா காட்டுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. பாருங்கள். டாப் 283PN இந்த ஐசி பாருங்கள் போட்டிருக்காங்க பாருங்கள். 7815 ரெகுலேட்ரு, ஒரு 100 மைக்ரோஃபாரட் 35 வோல்ட்டு. இந்த கெப்பாசிட்டரே வெடிச்சிருக்கு பாருங்கள். பல்ஜாக இருக்கிறது தெரியும் உங்களுக்கு. கிளியராக காட்டுறேன், தெரியுது பாருங்கள், பல்ஜாக இருக்குது. அடுத்தது எஸ்எம்டி கப்ளர், டோஷிவா பிராண்டோடது. இது ஃபோட்டோ கப்ளர். இந்த கப்ளர் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. சரிங்களா? 1 2 3 4 காம்பனண்ட் ஃபெயிலியர் ஆனதால் அந்த எஸ்எம்பிஎஸ் ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இந்த போர்டோடைய பாருங்கள், இந்த போர்டோடைய இது ஃபெயிலியர் ஆகிருக்கு. நான் இதை மாற்றிட்டு திரும்பவும் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். நான் மாற்றின காம்பனண்ட்டை காமிச்சிட்டு அதோடைய வோல்டேஜெலாம் நான் செக் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸுங்க. பார்த்தீங்கன்னா இந்த 7815 ஐசியை மாற்றியாச்சு, பவர் ஐசியும் மாற்றியாச்சு, அதுக்கப்புறம் ஆப்டோ கப்ளரும் மாற்றியாச்சு. அந்த ஆப்டோ கப்ளர் லைனில் ஃபால்ட்டாக இருந்த ஒரு ரெசிஸ்டரையும் மாற்றியாச்சு. 100 ohms போட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக அந்த ஆப்டோ கப்ளருடைய ஆனோட் கேத்தோடில் ஆனோடுக்கு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த 7815 மாற்றியாச்சு, அதுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு கெப்பாசிட்டரும் மாற்றியாச்சு, 100 மைக்ரோஃபாரட் 35 வோல்ட்டு பவர் ஐசியும் மாற்றியாச்சு. இப்போ இதில் நான் வோல்டேஜ் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எல்லா வோல்டேஜும் கரெக்டாக வந்துருச்சு. போர்டு பக்காவான ரன்னிங்கில் இருக்குது. இருங்க, நான் வோல்டேஜ் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 5 வோல்ட் வந்துருச்சு. பாருங்கள், 19 வோல்ட் இன்புட் ஆகுது. பதினஞ்சு வோல்ட் இன்புட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 15 வோல்ட் இன்புட் ஆகிடுச்சு. அடுத்து 12 வோல்ட் லைன் இப்போ செக் பண்ணுற பாருங்க. 12 வோல்ட் லைனு 12 வோல்ட்டும் வரும் பாருங்கள். டுவெல் வோல்ட் வந்துச்சு பார்த்தீங்களா.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓஜி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.